வாகை சூடவா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது உராய்வு. உராய்வுனா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் அந்த கையில் ஒரு கையோட இன்னொரு கையை வச்சு தேய்க்கும் பொழுது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகணும்? ஃப்ரிக்ஷனால். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸுக்கும் இன்னொரு சர்ஃபேஸுக்கும் இடையில என்ன இருக்குன்னா காண்டாக்ட் இருக்குது. அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ரிலேட்டிவ் மோஷன் இருக்குது. அப்போது ஒரு சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸ்க்கு இடையில காண்டாக்டும் இருக்கணும், ரிலேட்டிவ் மோஷனும் இருந்துச்சுன்னா அங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம இதை ரெஸ்ட்டில் வச்சுக்கிட்டு நான் இதை மட்டும் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த மூவ் ஆகக்கூடிய ஹேண்டுக்கு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹேண்டு வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்போது அந்த அப்போசிங் ஃபோர்ஸ் எப்பொழுதுமே இந்த மோஷனுடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதை தான் நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த சர்ஃபேஸ்லையும் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த ஆட்டத்தில் நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நியூக்ளியஸ்க்கு வெளியில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான், நியூட்ரான் இருக்குது, வெளியில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போது இது ஒன்றோட ஒன்று இந்த இடத்துல காண்டாக்ட் இருக்கும்பொழுது என்னவாகுது? இதில் இருக்கக்கூடிய சார்ஜும் இதில் இருக்கக்கூடிய சார்ஜும் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ அந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய அன்லைக் சார்ஜஸ்க்கு இடையில ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போது இதுக்கும் இடையில காண்டாக்ட் இருக்கும்போது ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. நான் இப்போ இந்த ஹேண்டை நான் மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸுக்கு அகென்ஸ்டாக நான் ஒரு ஒர்க் பண்ணணும். அப்போ ஒர்க் பண்ணும்பொழுது அது மூவ் ஆகுது இல்லையா? சரி, அப்போது மூவ் ஆகும்பொழுது அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால நம்ம கிடைக்கிறது தான் ஃப்ரிக்ஷன். அதுதான் நம்ம ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம தேய்க்கும் பொழுது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? அது ஃப்ரிக்ஷனால் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த ஃப்ரிக்ஷன் சாப்டர்லேருந்து டாப்பிக்லேருந்து நீட்டில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின், எ மாஸ் m is placed on a very smooth wedge resting on the surface without friction. Once the mass is released, the acceleration to be given to the wedge so that m remains at rest. ஃபஸ்ட் இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு வெட்ஜு மேலே மாஸ் வச்சுருக்கிறோம். அப்போது அந்த மாஸ் வந்து இருக்குது மொத்தமாக, இது வந்து மொத்தமாக சேர்ந்து ஒரு சிஸ்டம். இப்போ என்ன செய்கிறோம்னா அந்த வெட்ஜு மேலே மாஸ் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த மொத்தமாக சேர்ந்து அந்த சிஸ்டம் வந்து மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வெட்ஜுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் என்ன? அதுதான் கொஸ்டின். அதாவது அந்த அந்த பிளாக் வந்து கீழே நழுவி போகாமல் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த வெட்ஜும் அந்த பிளாக்கும் சேர்ந்து ஒன்றா மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆகணும்னு சொன்னால் அந்த வெட்ஜுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் என்ன? இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு பிளாக் வச்சுருக்கோம் m. இப்போ இங்கே ஆக்சிலரேஷன் கொடுக்குறோம். இந்த டோட்டல் சிஸ்டமும் என்னவாகுது அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால அது ஆக்சிலரேட் ஆகுது. இப்போது தீட்டா ஆங்கிளில் நமக்கு இந்த இடத்துல என்னவாகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாஸில் ஒரு சூடோ ஆக்சிலரேஷன் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகுது. இது அப்ளைடு ஒரிஜினல் ஃபோர்ஸு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. இந்த இடத்துல ஒரு சூடோ ஃபோர்ஸ்னால ஒரு சூடோ ஆக்சிலரேஷன், அந்த இடத்துல சூடோ ஆக்சிலரேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த சூடோ ஆக்சிலரேஷனுடைய மேக்னிடியூடும் நம்ம அப்ளைடு ஃபோர்ஸினுடைய ஆக்சிலரேஷனுடைய மேக்னிடியூடும் சேமாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த MA' அப்படிங்கிறது இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய சூடோ ஃபோர்ஸ். ஓகே, இதை நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணும்பொழுது இது அட்ஜசன்ட் ஃபேக்டர் MA' cos தீட்டா அப்படிங்கிறது இந்த MA' அட்ஜசன்ட் ஃபேக்டர். இப்போ இந்த mg அப்படிங்கிறது இதனுடைய டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இதை நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று அட்ஜசன்ட் ஃபேக்டர்னு ஒன்று ரிசால்வ் பண்ணலாம், இன்னொன்று ஆப்போசிட் ஃபேக்டர். இப்போ ஆப்போசிட் ஃபேக்டர் என்ன அப்படி சொன்னால் mg sin தீட்டா. ஓகே, இப்போ நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த மாசு m வந்து நகராமல் இருக்கணும். வெட்ஜு நகரும் பொழுது அதோடு சேர்ந்து இதுவும் சேம் ஆக்சிலரேஷனோட நகரணும். ஆனால் கீழே நழுவக்கூடாது. அப்படி நழுவக்கூடாது அப்படின்னு சொன்னால் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த MA' cos தீட்டாவும் கீழே ஆக்ட் பண்ணக்கூடிய mg sin தீட்டாவும் நமக்கு என்னவாக இருக்கணும்? பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓகே, நம்ம இந்த இடத்துல இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? A கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போது MA' cos தீட்டாவும்
mg sin தீட்டாவும் அது ரெண்டும் என்னவா இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். m a dash cos theta is equal to capital M g into sin theta. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிடுறோம். இப்போ இதில் மேக்னிடியூட் ஆஃப் த a டேஷும் மேக்னிடியூட் ஆஃப் த ஏயும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது a டேஷ் அப்படிங்கிறது இந்த சூடோ ஆக்சிலரேஷன் நமக்கு ரைட்லேருந்து லெஃப்ட்டில் ஆக்ட் பண்ணுது. ஏ அப்படிங்கிறது எங்கேருந்து ஆக்ட் பண்ணுது, நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ்னால் ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்சிலரேஷன் அது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்போ ரெண்டுனுடைய மேக்னிடியூடும் சேமாக இருக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த சூடோ ஆக்சிலரேஷனும் அப்ளைடு ஆக்சிலரேஷனும் ரெண்டும் மேக்னிடியூடு சேமாக இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த எம்முக்கு எம்மை கேன்சல் பண்ணிவிடு, ஏ டேஷ் எடுத்துகிட்டு நம்ம ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் தீட்டாவை இந்த சைடு கொண்டு வாங்க பார்க்கலாம். அப்போ சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், டான் தீட்டா கிடைக்கும். அப்போ ஜி இன்டூ டான் தீட்டா. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆக்சிலரேஷன் ஆன் த வெட்ஜ். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நீங்கள் ஆப்ஷனை ஒரு தடவை படித்து பாருங்கள். அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா ஏஸ் ஈக்குவல் டு ஏ ஜி டான் தீட்டா. அதில் ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் பியும் ரெண்டுலேயும் சேம் ஆன்சர் தான் கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் டு த லெஃப்ட் ஏ அப்ளைடு, ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்கு டு த ரைட்டு கொடுத்துருக்கு. அப்போ இந்த ரெண்டில் எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த வெட்ஜ் வந்து எப்படி மூவ் ஆகுது, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு மூவ் ஆகுது. அப்போது ரைட்டில் தான் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்சிலரேஷன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. A is applied to the right and A is equal to G tan theta. அப்போ ரைட்டில் ஆக்ட் பண்ணுது. அப்போது A is equal to G tan thetaங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம A கால்குலேட் பண்ணிட்டோம். ஏங்கிறது என்ன, A is equal to G tan thetaங்கிறது கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை படித்து பார்க்கும்பொழுது அதில் ரெண்டு ஆப்ஷன் வந்து சேம் ஆன்சர் இருக்குது, ஒரே ஒரு வேர்டு மட்டும் அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னு பாருங்கள் பார்க்கலாம். ஏ ஆப்ஷனில் டு த லெஃப்ட், பி ஆப்ஷனில் டு த ரைட்டு. அப்போ இந்த ரெண்டில் எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த வெட்ஜு வந்து நமக்கு ரைட்டில் ஆக்சிலரேட் ஆகுதா லெஃப்ட்டில் ஆக்சிலரேட் ஆகுதா யோசிக்க முடியுதா? ஓகே, எப்படி ஆக்சிலரேட் ஆகுது, அந்த வெட்ஜு எப்படி ஆக்சிலரேட் ஆகுது, டுவர்ட்ஸ் ரைட்டு தான் ஆக்சிலரேட் ஆகுது. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. A is applied to the right and A is equal to G tan theta. அதான் கரெக்டான ஆன்சர். இந்த பிளாக் M வந்து இந்த வெட்ஜ் மேலே வச்சுருக்கிறோம். சரியா? இப்போது இந்த மொத்த சிஸ்டத்துக்கு மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அந்த ஆக்சிலரேஷன் A ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஆக்ட் பண்ணுது. அப்போது இதில் ஒரு சூடோ ஆக்சிலரேஷன் ஆக்ட் பண்ணுது. சூடோ ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது இந்த அப்ளைடு ஆக்சிலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இந்த அப்ளைடு ஆக்சிலரேஷன் ஏவும் அந்த சூடோ ஆக்சிலரேஷன் ஏ டேஷும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். சூடோ அப்படிங்கிறது ஒரு கற்பனையான ஒரு ஆக்சிலரேஷன், வெர்ச்சுவல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த பிளாக் வந்து இது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்சிலரேஷன். அப்போது இப்போ இந்த பிளாக் இந்த இதில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொன்னால் மாஸ் இன்டூ எம் இன்டூ ஏ டேஷ். அது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஆக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த எம் ஏ டேஷை வந்து நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணுறோம். ஒன்று வந்து அட்ஜசன்ட் ஃபேக்டர். அட்ஜசன்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது எம் ஏ டேஷ் காஸ் தீட்டா. ஓகே, இன்னொன்று வந்து நமக்கு ஆப்போசிட் ஃபேக்டர் எம் ஏ டேஷ் சைன் தீட்டா. அது இப்போ நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாஸ் எம்னுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் பண்ணுதுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. எம்ஜி அது டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. அதையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படி சொன்னால் ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று ஆப்போசிட் ஃபேக்டர், இன்னொன்று வந்து அட்ஜசன்ட் ஃபேக்டர். இப்போ நமக்கு ஆப்போசிட் ஃபேக்டர் அப்படிங்கிறது நமக்கு எம்ஜி சைன் தீட்டா. ஓகே, இப்போ நமக்கு இந்த டோட்டல் சிஸ்டமும் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால நம்ம ஆக்சிலரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஆக்சிலரேட் ஆகும் பொழுது இந்த பிளாக் வந்து கீழே நகராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த எம்ஜி சைன் தீட்டாவும் எம் ஏ டேஷ் காஸ் தீட்டாவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இந்த வெட்ஜும் அந்த பிளாக்கும் சேர்ந்து ஆக்சிலரேட் ஆகும் பொழுது நகராமல் அப்படியே இருக்கும். இதுதான் கண்டிஷன். A plank with a box on it at one end is gradually raised about the other end as the angle of inclination with the horizontal
reaches 30 degree, the box start sliding 4 meter down the blank in 4 seconds. The coefficient of static friction and kinetic friction between the box will be respectively. இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பிளாங்க் மேலே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யுது, இந்த எட்ஜை வந்து ரெஸ்ட்டில் வச்சுட்டு இந்த எட்ஜை வந்து ரைஸ் பண்ணுறோம். இப்படி ரைஸ் பண்ணுறோம் பாருங்கள், அப்படியே ரைஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அந்த 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 பலகை வர வரைக்கும் அந்த பாக்ஸ் மூவ் ஆகலை, அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருக்குது. அதுக்கு பிறகு தான் என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க ஸ்லைட் ஆகுது. ஓகேவா? இப்போது இது எவ்வளவு ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, 30 டிகிரி. ஓகே, இப்போது இந்த பாக்ஸினுடைய வெயிட் வந்து mg டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. எப்போது தீட்டா 30 டிகிரியாக இருக்கும்பொழுது. இப்போ இந்த mgயை நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாம். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் mgயை நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று அட்ஜசன்ட் ஃபேக்டர் mg cos theta. ஓகே, இந்த தீட்டாவை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஆங்கிளில் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யுது, நகர ஆரம்பிக்குது. ஓகே, இந்த mgயை நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று mg cos theta அப்படின்னு ஒன்று ரிசால்வ் பண்ணலாம், இது அட்ஜசன்ட் ஃபேக்டர். இன்னொன்று ஆப்போசிட் ஃபேக்டர் வந்து mg sin theta. ஓகே, இப்போது இந்த பலகைக்கும் இந்த பாக்ஸுக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அது மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன், இந்த ஆங்கிளில் தான் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். ஸ்டாட்டிக்காக இருக்குது, அந்த ஆங்கிளில் தான் ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குது. அதனோட மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வந்து fs மேக்ஸிமம். ஸோ அப்போது இங்கே இந்த நிலைமையிலையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த mg sin தீட்டாவும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே நார்மல் ரியாக்ஷன் மேலே ஆக்ட் பண்ணுது. அப்போ நார்மல் ரியாக்ஷனும் mg cos தீட்டாவும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஓகே, இப்போ இதை தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுங்க பார்க்கலாம். எதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் mg sin தீட்டாவும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த நார்மல் ரியாக்ஷனும் mg cos தீட்டாவையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஈக்குவேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன சொன்னால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும், fs வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த 4 ஃபேக்டரையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி சொன்னால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாமா? சரி, ஓகே. நான் இப்போ இந்த இடத்துல இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg sin தீட்டா ஈக்குவேட் பண்ணிட்டேன். அப்போர்ட் ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு mg cos theta ஈக்குவேட் பண்ணிட்டேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை அப்படியே டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். டிவைட் பண்ணால் இந்த mgக்கு mg வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ மிச்சம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டிவைடட் பை n இஸ் ஈக்குவல் டு sin theta பை cos theta இஸ் ஈக்குவல் டு tan theta. ஓகே, உங்களுக்கு fs அப்படிங்கிறது என்ன வரும் அப்படி சொன்னால் மியூ இன்டு n. சரி, இதை கொண்டு வந்து நமக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாக்க இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். இதை எடுத்துட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது மியூ எஸ் இன்டு n டிவைடட் பை n இஸ் ஈக்குவல் டு tan theta. ஓகேவா? ஓகே, இந்த n-க்கு n-ஐ கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது μs வந்துருச்சு, தட்ஸ் ஈக்குவல் டு tan theta. அப்போ இந்த தீட்டாவுடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க நமக்கு. இந்த இடத்துல தீட்டாவுடைய வேல்யூ எவ்வளோன்னு சொன்னாக்க 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஓகே, அந்த ஆங்கிளில் தான் அது என்ன செய்யுது, நழுவ ஆரம்பிக்குது, ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் நமக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள். அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். நமக்கு tan 13 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, தீட்டாவை எடுத்து 13 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட்ஸ் ஈக்குவல் டு tan 13 வேல்யூ 1/√3, தட்ஸ் ஈக்குவல் டு 1/1.732. தட்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, 0.58 கிடைக்குது. அதனுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னாக்க அப்ராக்சிமேட் வேல்யூ 0.6. ஓகே, அப்போது இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து 0.6. ஓகே, நம்ம அது கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, கைனடிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் சரியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் போதும் இல்லையா, அப்படி தானே? ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இந்த 0.6 எந்தெந்த ஆப்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, அது ரெண்டுலேயும் வந்திருக்கு. சார் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம ஒரு கிராஃப் வரைங்க பார்க்கலாம். என்ன கிராஃபு? இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் இடையில நம்ம ஒரு கிராஃப் வரைகிறோம். அப்போ அந்த கிராஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்த பிறகு அது நகர ஆரம்பிக்குது, அது கைனெட்டிக்காக மாறுது. அப்போ இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அந்த மேக்ஸிமம் வேல்யூவோட அது நகர ஆரம்பித்த பிறகு அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் கம்மியாகுது. அப்போது இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் 0.6 அப்படின்னு சொன்னால் இதை விட கம்மியாக வேல்யூ கட்டாயமாக என்னவாக இருக்கும்? கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். அப்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எது வரைக்கும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வரைக்கும். அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட், அந்த பாக்ஸ் நகர ஆரம்பித்த உடனே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ கொஞ்சம் கம்மியாகுது. அப்போ கம்மியாகும்பொழுது எதை விட? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட. அப்போ கட்டாயமாக நமக்கு இந்த 0.6 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த ஆப்ஷனில் பார்க்கலாம், ரெண்டு நம்ம டெலீட் பண்ணிட்டோம், ரெண்டு ஆப்ஷனை. இப்போ நம்மள்ட்ட கையில் இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான். என்னென்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி. ஏன்னா அதில் தான் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0.6 வருது ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படி சொன்னால் இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஆப்ஷன் சியை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 0.6 அண்ட் 0.6 கட்டாயமாக ரெண்டும் சேமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போது அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் டி கரெக்டாக? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 3 blocks A, B, C of masses 4 kg, 2 kg and 1 kg respectively are in contact on a frictionless surface as shown. If a force of 14 Newton is applied on the 4 kg block, then the contact force between A and B is. இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். there are 3 masses, 3 மாஸ் இருக்குது. A, B, C அப்படின்னு 3 பிளாக் இருக்குது. மூணுமே என்ன இருக்குன்னா ஒன்னோட ஒன்று டச் பண்ணிட்டு இருக்குது. அப்போ டச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதில் அந்த A பிளாக்கில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது என்னவாகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல இப்படி நகருது. ஸோ மொத்த சிஸ்டமும் சேர்ந்து A ஆக்சிலரேஷனோட நகருது. சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இப்போது இதில் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபோர்ஸ் பிட்வீன் A and B. அதாவது the force on A by B is FAB. அது வந்து ரைட்லேருந்து லெஃப்டில் ஆக்ட் பண்ணுது. ஃபோர்ஸ் on B by A அது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஆக்ட் பண்ணுது அந்த சர்ஃபேஸ் ஆஃப் காண்டாக்ட். அதாவது ஏயும் பியும் காண்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸில் ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுது FAB, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் பண்ணுது. ரெண்டுனுடைய மேக்னிடியூடும் சேமாக இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஃபோர்ஸினுடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது FAB, ஃபோர்ஸ் ஆன் A by B, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து என்னன்னு சொன்னாக்க நமக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் நமக்கு இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியது FAB தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு நியூட்டன்ஸினுடைய செகண்ட் லா உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னது? F is equal to ma, மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஓகே, இந்த ஃபார்முலாவை இந்த மொத்த சிஸ்டத்துக்கும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ மொத்த சிஸ்டத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணும்போது நமக்கு F is equal to டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்து m இன்டு அதனுடைய ஆக்சிலரேஷன் ஆஃப் த சிஸ்டம், மொத்த சிஸ்டம் சேர்ந்து ஆக்சிலரேட் ஆகுது, அதனுடைய ஆக்சிலரேஷன் A.
இப்போ நம்ம ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு இந்த எம் டினாமினேட்டர் கொண்டு வாங்க. எஃப் ஆல்ரெடி மேலே இருக்குது, எம்மை மட்டும் டினாமினேட்டர் கொண்டு வாங்க பார்க்கலாம். எம்மை டினாமினேட்டர் கொண்டு வாங்க. தட்ஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ், அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14 நியூட்டன். டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் 4 + 2 + 1 மொத்தம் எவ்வளோன்னு சொன்னால் 7. அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு 14 7ஆல் டிவைட் பண்ணால் 2 மீட்டர் செகண்ட் பவர் -2. இதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய ஆக்சிலரேஷன். ஓகே, இப்போ நான் இந்த மாதம் மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். எந்த மாதம் மட்டும் அப்படி சொன்னால் இந்த மாதம் மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த மாஸ், அதாவது ஏ அப்படிங்கக்கூடிய அந்த பிளாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ அதில் என்ன ஆகுது பாருங்க பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அது எஃப். இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அது வந்து என்னது? FAB. அப்போ இதனுடைய இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டினால இங்கே ஒரு ஃபோர்ஸ் இது மேலே ஏ மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் ஆன் ஏ பை பி. ஓகே, அப்போ இந்த பிளாக் மேலே ஒரு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இங்கே எஃப், இந்த இடத்துல FAB. இது ரெண்டும் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸு. இது கிரேட்டர் மேக்னிடியூட், இது லெஸர் மேக்னிடியூட். அப்போ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே ஆக்சிலரேட் ஆகுது. எந்த டைரக்ஷனில்? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆக்சிலரேட் ஆகுது. ஓகே, இதே ஃபார்முலாவை இப்போ இந்த மாஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. இப்போ ஃபோர்ஸ் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸ் இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். கிரேட்டர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் FAB. ஃபோர்ஸ் நான் எழுதிட்டேன். இது மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால கிரேட்டர் மேக்னிடியூட்லேருந்து ஸ்மாலர் மேக்னிடியூடை மைனஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? தட்ஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? M × A. இதனுடைய மாஸ் எவ்வளோன்னு சொன்னால் MA இன்ட்டு இதனுடைய ஆக்சலரேஷனுங்கிறது இந்த டோட்டல் சிஸ்டத்தினுடைய ஆக்சலரேஷனும் இதனுடைய ஆக்சலரேஷனும் சேம் தான். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது FAB. அப்போ FAB கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? F minus FAB is equal to mass of the A எவ்வளோன்னு சொன்னால் 4 into acceleration வந்து எவ்வளோன்னு சொன்னால் 2. மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம், என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷனில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணும். ஏன் அப்படி சொன்னால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது FAB. ஸோ அப்போ என்ன செய்கிறோம்? இதை இந்த சைடு கொண்டு வா, இதை இந்த சைடு கொண்டு வா. அப்போ கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் FAB அதை கொண்டு வந்தாச்சு. இது இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். இது இந்த சைடு கொண்டு வரோம். எஃப்னுடைய வேல்யூ நமக்கு தெரியும். எஃப்னுடைய வேல்யூ வந்து நமக்கு 14 நியூட்டன். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். தட்ஸ் ஈக்குவல் டு இங்கே எஃப்னுடைய வேல்யூ வந்து நமக்கு 14 நியூட்டன். இந்த 8 இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக இருக்காது, மைனஸ் ஆகும். அப்போ 8, தட்ஸ் ஈக்குவல் டு 14 - 8 இஸ் ஈக்குவல் டு 6 நியூட்டன். ஸோ அப்போ இங்கே இந்த ஏக்கும் பிக்கும் இடையில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 6 நியூட்டன். அப்போ இங்கே FAB அது இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, ஆன் A by B. FBA ஃபோர்ஸ் ஆன் B by A. இது ரெண்டும் என்ன ஆகுது? ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இதில் நம்ம இது ரெண்டினுடைய மேக்னிடியூடும் எவ்வளவா இருக்கும்? 6 நியூட்டனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 4 ஆப்ஷனுக்கு வரலாம். அப்போ 4 ஆப்ஷனில் வரும்பொழுது அந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் டி 6 நியூட்டன். அதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது கொஞ்சம் அனிமேஷனோட செஞ்சுருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதை தரோ பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் தரோ பண்ணிங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு ஈஸியாக நீட்டோ மற்ற எக்ஸாமை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்காக அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A system consists of 3 masses M1, M2 and M3 connected by a string passing over a pulley P. The mass M1 hangs freely. M2 and M3 are on the rough horizontal table. The coefficient of friction is equal to mu. The pulley is frictionless and of negligible mass.
the downward acceleration of the masses m1 is, assume m1 is equal to m2 is equal to m3 is equal to m. நீங்கள் இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த இடத்துல நம்ம 3 masses கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஓகே, இங்கே இந்த இடத்துல மாஸ் m1 ஸ்ட்ரிங்கினுடைய ஒரு எண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அது எது வழியாக பாஸ் ஆகிருக்கு? புள்ளி வழியாக, ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி வழியாக பாஸ் ஆகிருக்கு. அதோட m2வும் m3யும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த m2வையும் m3ஐயும் ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த சிஸ்டம் வந்து அன்பேலன்ஸ்டு, இந்த இடத்துல அன்பேலன்ஸ்டு. அப்போ நமக்கு வந்து இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே நமக்கு m1g, இந்த m1 மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. அடுத்து என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? இங்கே இந்த சர்ஃபேஸுக்கும் இந்த பிளாக்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ m2க்கும் சர்ஃபேஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூ m2g, இது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஆக்ட் பண்ணுது. அடுத்தது இதனுடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூ m3g, இதுவும் லெஃப்ட் டு ரைட் ஆக்ட் பண்ணுது. அப்போ இந்த சிஸ்டத்தில் பார்த்தா 3 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஒன்று இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இது ரெண்டும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த சிஸ்டத்தை டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்சிலரேட் பண்ண வைக்குது. இது ஒரு அன்பேலன்ஸ்டு சிஸ்டம். அப்போ அன்பேலன்ஸ்டு சிஸ்டம்னா என்ன செய்யும் நமக்கு? அப்போ இந்த இடத்துல இந்த சிஸ்டத்தை மூவ் பண்ண வைக்குது, ஆக்சிலரேட் பண்ண வைக்குது, டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்சிலரேட் பண்ண வைக்குது. அப்போ இந்த வெயிட்டு தான் அதிகம், அதனால தான் அந்த சிஸ்டம் மொத்தமாக கீழே மூவ் ஆகுது. பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அதே நம்ம ஈக்குவேஷனுக்கு போயிடலாம். என்ன ஈக்குவேஷன்? அந்த நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா, F is equal to ma, அதாவது F is equal to ma, அதே ஃபார்முலா தான் நமக்கு. இங்கே பாருங்க பார்க்கலாம், இந்த A அப்படிங்கிறது இந்த சிஸ்டம் இங்கே மொத்தமாக இது ஆரம்பித்து அப்படியே இந்த டைரக்ஷனில் ஆக்சிலரேட் ஆகுது. அப்போது அது A போட்டாச்சு. M, அந்த சிஸ்டம் மொத்தமாக ஆக்சிலரேட் ஆகிறதுனால இந்த 3 மாசையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ MA is equal to F. இங்கே Fங்கிறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணல, 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணல, 3 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, அதனால் அதுக்கு நம்ம ப்ளஸ் கொடுத்துருக்குறோம். இதை அப்போஸ் பண்ணுற மாதிரி இங்கே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது பாருங்கள், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரெண்டும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறதுனால அது ரெண்டுக்கும் மைனஸ் கொடுத்துருக்குறோம். ஓகே, அப்போ இதுதான் நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, அப்போ அது ஒன்றும் கிடையாதுங்க, நீங்கள் ஒன்றுமே யோசிக்கணும், ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், அவ்வளோதான் சார். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா டவுன்வர்ட் ஆக்சிலரேஷன் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த ஏயினுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த இடத்துல அதே ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கிறோம். அதாவது மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த டேர்மை இங்கே கொண்டு போங்க பார்க்கலாம், டினாமினேட்டருக்கு போகுது. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு m1g மைனஸ் மியூ இன்ட்டு m2g மைனஸ் மியூ இன்ட்டு m3g டிவைடட் பை எதை கொண்டு வரும்? இந்த டேர்மை கொண்டு வரும் இல்லையா, கீழே கொண்டு வரும். அப்போ கீழே கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3. ஓகே, இங்கே என்ன ஒரு அசம்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா m1 m2 m3 எல்லாம் ஈக்குவல்ஸ் ஈக்குவல் டு mன்னு வச்சுருக்கிறாங்க. அப்போ அதை mன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுவும் m இதுவும் m ப்ளஸ் m அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இங்கே mg 3 டேர்ம்லேயும் நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம், டேக் இட் அவுட் சைட். அப்போ இங்கேருந்து ஒரு mgயை வெளியில் எடுத்துட்டா மிச்சம் இங்கே வந்து 1 மட்டும் இருக்கும், மைனஸ் இங்கேருந்து ஒரு mgயை நம்ம எடுத்துட்டோன்னு சொன்னால் ரிமைனிங் என்ன இருக்குது? மியூ இருக்குது, மைனஸ் இங்கேயும் என்ன மட்டும்தான் இருக்குது? மியூ மட்டும்தான் இருக்குது. m ப்ளஸ் m என்ன வரும்? நமக்கு 3m வரும். கரெக்டாக புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல எம்முக்கு m கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ஆக்சிலரேஷன் ஆஃப் த சிஸ்டம் ஏஸ் ஈக்குவல் டு g இன்ட்டு 1 மைனஸ் இங்கே இது ரெண்டும் மைனஸ் மியூ, அதனால் நம்ம என்னன்னு போட்டுக்கிறோம்? 2μ அப்படின்னு போட்டுக்கிறோம். டினாமினேட்டரில் என்ன மட்டும் இருக்குது? 3 மட்டும் இருக்குது. ஸோ அப்போது அந்த மொத்த சிஸ்டத்தினுடைய ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா இதுதான் கரெக்டு. ஸோ ஓகே, அப்போ ஆப்ஷனை பார்க்கும்பொழுது என்ன வருதுன்னு பாருங்கள். அந்த சிஸ்டத்தினுடைய ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா என்னன்னு சொன்னால் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆப்ஷன் சி, ஏஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு
1 minus 2 mu divided by 3. Option C the correct option. Okay students, நம்ம next question போலாமா? Two masses as shown in the figure are suspending from a massless pulley. The acceleration of the system when masses are left free is. Okay, இந்த क्वेश्चனை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ இங்க நமக்கு ரெண்டு மாஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ரிங்கில் ரெண்டு மாஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு எண்டில் 5 கிலோகிராம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு எண்டில் வந்து நமக்கு 10 கிலோகிராம் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி வழியாக பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு மாஸையும் ஃப்ரீயாக விட்டுட்டோன்னு சொன்னால் என்னவாகும் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். ஸோ ஓகே, இதனுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து 5G. இங்கே இருக்கக்கூடிய G வந்து கிலோகிராம், ஆனால் இங்கே இருக்கிறது 5G. ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ மாஸோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணால் இதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ 5 இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி G இந்த இடத்துல, அதுக்கு இங்கே டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள் பார்க்கலாம். இங்கே இதனுடைய வெயிட் எப்படி 10G எங்கே ஆக்ட் பண்ணுது, டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. ஓகே, இப்போது இந்த ஆக்சிலரேஷன் மொத்த சிஸ்டமும் எப்படி ஆக்சிலரேட் ஆகும் யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். இதனுடைய வெயிட்டை விட இதுதான் வெயிட் அதிகம் கட்டாமல், ஏன்னா வெயிட் அதிகம் இல்லையா. அப்போது என்ன செய்யும், இந்த சிஸ்டம் மொத்தமாக சேர்ந்து இப்படி இந்த டைரக்ஷனில் ஆக்சிலரேட் ஆகும். அப்போ இந்த மாஸ் வந்து அப்போர்ட் டைரக்ஷன்லையும் இந்த மாஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும் ஆக்சிலரேட் ஆகும். ஏன்னா இதனுடைய வெயிட் அதிகம் தானே, அப்படி தானே, கரெக்டு தானே. ஓகே, இப்போ இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் T, இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் T. ஓகே, இந்த ரெண்டு டீயும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நம்ம அதே நியூட்டன்ஸுடைய செகண்ட் லாவை நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம், இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு MA. ஸோ அப்போ இங்கே வந்து இதில் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஒன்று T அப்போர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, இன்னும் ஒன்று 5G டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இது ரெண்டில் எது கிரேட்டர் உங்களுக்கே தெரியும். இந்த மாஸ் மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் T தான் கிரேட்டர். அப்போது அந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கு ஒரு ரிசல்டன் கண்டுபிடிக்கணும் அப்படி சொன்னால் கிரேட்டர் ஃபோர்ஸ் Tலேருந்து இந்த -5Gயை மைனஸ் பண்ணோம். இப்போ இதுதான் நமக்கு இதில் ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த மாஸில் ஆக்ட் பண்ணக்கூடிய நமக்கு ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் 5 இன்ட்டு A. ஓகே, இப்போ இதே நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா F இஸ் ஈக்குவல் டு MAவை இதுக்கு அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இதில் அப்ளை பண்ணும்போது இந்த T அப்போர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, இந்த 10G டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இது ரெண்டில் உங்களுக்கு தெரியும் எது தான் கிரேட்டர், இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் கிரேட்டர். அப்போ நம்ம இந்த 10Gயை மைனஸ் T பண்ணுறோம். அப்போ 10Gலேருந்து மைனஸ் T பண்ணினா தட்ஸ் ஈக்குவல் டு மாஸ் 10 இன்ட்டு ஆக்சிலரேஷன் ஆஃப் த சிஸ்டம் A. ஓகே, இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த A கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு ஃபார்முலாவிலேருந்து. ஓகே, நம்ம A எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. நம்மளுடைய எய்ம் என்ன, A கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணும். ஆட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும், இந்த Tயும் இந்த Tயும் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் கேன்சல் ஆகிடுது. அப்போ மிச்சம் இங்கே 10Gலேருந்து -5Gயை மைனஸ் பண்ணால் மிச்சம் 5G கிடைக்கும். ஓகேவா, தட்ஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 10A ப்ளஸ் 5 அப்போ மொத்தமாக என்ன கிடைக்கும்னா 15A கிடைக்கும். நம்மளுடைய எய்மும் வந்து A கண்டுபிடிக்கிறது தான். அப்போ A மட்டும் வச்சுக்கோ, ஒரு சைடு வச்சுக்கலாமா. வச்சுக்கிட்டு நமக்கு என்ன செய்கிறோம், இந்த 15 இந்த பக்கம் கொண்டு வரும்பொழுது 5 டிவைடட் பை 15 இன்ட்டு G. அப்போ இதுக்கு கேன்சல் பண்ணும்பொழுது 3 கிடைக்குது. அப்போ A is equal to G டிவைடட் பை 3. அப்போ இந்த சிஸ்டத்தினுடைய ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிவைடட் பை 3. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அப்போ அந்த ஆப்ஷனை படித்து பாருங்கள், எது கரெக்டுன்னு பாருங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் B, அந்த G by 3 அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆன் த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த ட்ரக் a block of mass 1 kilogram is placed, mu is equal to 0.6 and the truck is moving with a acceleration of 5 meters second power minus 2, then the frictional force on the block will be. உங்களுக்கு இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ட்ரக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரக்குக்குள்ளே 1 கிலோகிராமாக பிளாக் வச்சுருக்கிறோம், 1 கிலோகிராமாக பிளாக் வச்சுருக்கிறோம். இப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படி சொன்னாக்க மூவ் பண்ணுறோம், இப்படி மூவ் ஆகுது.
அப்படி மூவ் ஆகும் பொழுது இப்போ இந்த இடத்துல இந்த மாஸும் சேர்ந்து ட்ரக்கோட மூவ் ஆகுது அதே ஆக்சலரேஷனோட அப்படின்னு சொன்னால் இந்த டோட்டல் சிஸ்டத்தினுடைய ஆக்சலரேஷன் வந்து 5 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகே, இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே ட்ரக் இப்படி மூவ் ஆகும் பொழுது இந்த பிளாக்கினுடைய இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டினால ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது இந்த இடத்துல. அதாவது சூடோ ஃபோர்ஸ் வந்து அந்த பிளாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணால் அதில் ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, வெர்ச்சுவல் ஃபோர்ஸு. அது வந்து F = ma இருக்கும், F = ma இருக்கும். அது ரைட்லேருந்து லெஃப்டில் ஆக்ட் பண்ணுது. அடுத்தது இந்த சர்ஃபேஸுக்கும் அந்த பிளாக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மியூ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல், மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனோட இந்த MA வந்து ஸ்மாலாக இருந்தாவோ அல்லது ஈக்குவலாக இருந்தாவோ அந்த ட்ரக்கு மூவ் ஆகும் பொழுது இந்த பிளாக்கும் சேர்ந்து அப்படியே மூவ் ஆகும் அதே ஆக்சலரேஷனோட. இது ஒரு கண்டிஷன், ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். சார் இன்னொரு கண்டிஷன் பார்ப்போம். நம்ம இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படி சொன்னால் இப்போ பாருங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல ட்ரக்கு மூவ் ஆகுது, மூவ் ஆகும்போது பிளாக்கு பின்னாடி மூவ் ஆகுது. இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது த சூடோ ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இது ரெண்டு கண்டிஷன். ஸோ இப்போது கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு கண்டிஷனா செகண்ட் கண்டிஷனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் கேட்டிருக்கிறது என்னது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதாவது ட்ரக்கு வந்து 5 மீட்டர் செகண்ட் பவர் -2ல் மூவ் ஆக்சிலரேட் ஆகும் பொழுது அது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அந்த பிளாக்குக்கும் சர்ஃபேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, நம்ம அங்கே பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த பிளாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், வேறு ட்ரக்கு அது இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், பிளாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ அதில் 2 ஃபோர்ஸ் ஆகுது, 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, சரியா? ஓகே, ஒரு ஃபோர்ஸ் வந்து சூடோ ஃபோர்ஸ். சூடோ ஃபோர்ஸ்னு வெர்ச்சுவல் ஃபோர்ஸ். ட்ரக் இப்படி மூவ் ஆகும்பொழுது அது மேலே ஒரு வெர்ச்சுவல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அந்த வெர்ச்சுவல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா MAவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது வந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஆக்ட் பண்ணுது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் பண்ணுதுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. சரி, இப்போ நம்ம F = கண்டுபிடிப்போம். F = மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அப்போ மாஸ் எவ்வளோன்னு சொன்னால் 1 கிலோகிராம், ஆக்சிலரேஷன் எவ்வளோன்னு சொன்னால் 5. அப்போ அதில் ஆக்ட் பண்ணக்கூடிய சூடோ ஃபோர்ஸ் வந்து எவ்வளோன்னு சொன்னால் 5 நியூட்டன். அப்போ இங்கே ஆக்ட் பண்ணக்கூடியது 5 நியூட்டன். ஸோ அடுத்தது நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். Fs = ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் = மியூ வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க மியூனுடைய வேல்யூ வந்து 0.6. அப்போது எம்னுடைய வேல்யூ 1 கிலோகிராம் இன்ட்டு நான் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டியை நான் ஒரு சும்மா ஒரு 10ன்னு வச்சுக்கிறேன். 9.8 ஆக்சுவலாக நான் 10ன்னு வச்சுக்கிறேன். சரியா, கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 6 நியூட்டன் கிடைக்கும். ஸோ அப்போது இந்த ட்ரக்கு வந்து A = 5 மீட்டர் செகண்ட் பவர் -2 அந்த ஆக்சிலரேஷனில் மூவ் ஆகும் பொழுது நமக்கு இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, ஒன்ஸ் அகேன் நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு பிறகு என்னவாகுது, அது கைனடிக் ஃப்ரிக்ஷனாக மாறுது. ஸோ அப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள். இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ F அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோன்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். எவ்வளோன்னா 6 நியூட்டன். இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ட்ரக்கு வந்து 5 மீட்டர் செகண்ட் பவர் -2 ஆக்சிலரேஷனில் நம்ம ஆக்சிலரேட் ஆகும்போது இது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த சூடோ ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 5 நியூட்டன். அப்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு 5ஆக இருக்கும் பொழுது, இதுக்கு நேராக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு 5 நியூட்டனாக இருக்கும் பொழுது அதில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 5 நியூட்டனாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இதனோட ஆக்சிலரேஷனை பொறுத்து. அந்த ட்ரக்கு வந்து என்னவாகுது அப்படின்னு சொன்னால் 5 மீட்டர் செகண்ட் பவர் -2 அந்த ஆக்சிலரேஷனில் தான் ஆக்சிலரேட் ஆகுது. அப்போ அது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய சூடோ ஃபோர்ஸ் இதுதான். சும்மா ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். இந்த சூடோ ஃபோர்ஸு 1 நியூட்டனாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 1ஆக இருக்கும். இங்கே இது 1ஆக இருந்துச்சுன்னா இங்கேயும் 1, இது 2ஆக இருந்துச்சுன்னா இதுவும் 2, இது 3ஆக இருந்துச்சுன்னா இதுவும் 3. அப்போ இங்கே ஆக்ட் பண்ணக்கூடியது 5 நியூட்டனாக இருந்துச்சுன்னா இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 5ஆக தான் இருக்கும். அப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்
இங்கே இந்த பிளாக் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும்? நமக்கு இந்த சூடோ ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நீங்கள் படித்து பாருங்கள் பார்க்கலாம். ஆப்ஷனை படித்து பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் ஏ 5 நியூட்டன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னால், கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலாவை எழுதி 6 நியூட்டன் தப்பாக போடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்கேஸ் இந்த ட்ரக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக ஆக்சிலரேட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்படி ஆக்சிலரேட் ஆச்சுன்னா, இப்போ இன்கேஸ் 5லேருந்து 5.5க்கு போச்சுன்னா அப்பயும் நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் 5.5 போகும். 6க்கு போச்சுன்னா 6 ஆகும். அதுக்கு பிறகு தான் அது ஸ்லைட் ஆகும். அது வேற கண்டிஷன், ஸ்லைடிங் அப்படிங்கிறது. ஒரு விஷயம் டக்குன்னு தப்பு பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். அப்போது இந்த ட்ரக் இவ்வளோ ஆக்சிலரேஷனில் ஆக்சிலரேட் ஆகும்பொழுது சூடோ ஃபோர்ஸ் 5 நியூட்டன் சொன்னால் அது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 5 நியூட்டனாக இருக்கும். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போது ஆப்ஷன் ஏ 5 நியூட்டன் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் த பிளாக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? த பிளாக் ஆஃப் மாஸ் m is in contact with the cart C as shown in the figure. The coefficient of static friction between the block and the cart is mu. The acceleration alpha of the cart that will prevent the block from falling satisfy. சரி, இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு கார்ட் இருக்குது சி, அதில் ஒரு பிளாக் வச்சுருக்கிறோம். அந்த பிளாக்கு அதனுடைய வெயிட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது mg. அதனுடைய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது அந்த பிளாக்குக்கும் அந்த கார்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்போர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த மொத்த சிஸ்டமும் இந்த ஆல்ஃபா ஆக்சிலரேஷனில் ஆக்சிலரேட் ஆகும் பொழுது இந்த பிளாக் வந்து கீழே நழுவி விழாமல் இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல இந்த காற்று இருக்குது, இது ஆக்சிலரேட் ஆகுது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில். அப்போ ஆக்சிலரேட் ஆகும்பொழுது நழுவி விழாமல் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன கண்டிஷன்? இப்போ நார்மலாக லீனியர் ஆக்சிலரேஷனை நம்ம ஏயில் தான் சொல்லுவோம், ஆனால் இந்த இடத்துல ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க, அதையே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ நமக்கு இப்போ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஆக்சிலரேஷனுக்கான கண்டிஷன் என்ன அப்படி சொன்னால், மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த வெயிட் mgக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய ஃபார்முலா என்னன்னு சொன்னால், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்டூ மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் ஆஃப் த சிஸ்டம். நம்ம எப்போதும் ஸ்மால் ஏ போடுவோம், இந்த இடத்துல ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறேன். இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு mg. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். இந்த எம்முக்கு எம்மை கேன்சல் பண்ணிடுங்க. சரியா? கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த ஜி அப்படியே வச்சுக்கோ, இந்த மியூவை இங்கே கொண்டு வா, மியூவை கொண்டு வந்துட்டோம். ஓகே, அப்போ ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜி பை மியூ. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ ஒரு தடவை நீங்கள் இந்த ஆப்ஷனை ஒரு தடவை படித்து பாருங்கள். அப்போ ஆப்ஷனை படித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த ஆக்சிலரேஷன் ஆஃப் த சிஸ்டம் என்னன்னு பாருங்கள் பார்க்கலாம். சி, அதுதான் சி, ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு ஜி பை மியூ. அந்த ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா? கால்குலேட் பண்ணிவிட்டோம், ஆக்சிலரேஷனுக்கான ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஷனை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் சி, alpha is greater than or equal to g by mu. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். The coefficient of the static friction mu s between the block A of mass 2 kg and the table as shown in this figure is 0.2. What would be the maximum mass value of block B so that the two blocks do not move? The string and the pulley are assumed to be smooth and massless. G is equal to 10 meters second power minus 2. ஓகே, இப்போ இந்த சிஸ்டத்தை பாருங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சிஸ்டத்தை பாருங்கள். ஒரு டேபிள் மேலே ஒரு மாஸ் இருக்குது. அப்போது அந்த மாஸ் ஏ, அதனுடைய மாஸ் எவ்வளோன்னு சொன்னால் 2 கிலோகிராம். இந்த பிளாக் பி, அதனுடைய மாஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் 2 மாஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி வழியாக பாஸ் ஆகுது. பி பிளாக் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு, பிளாக் ஏ வந்து இங்கே டேபிள் மேலே வச்சுருக்கிறோம். இந்த சிஸ்டம் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படி சொன்னால், இந்த பிளாக் பியினுடைய மாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே,
நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது, இதனுடைய டென்ஷன் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்போது இங்கே பார்க்கும்பொழுது அதனுடைய வெயிட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, டென்ஷன் வந்து மேலே ஆக்ட் பண்ணுது. அப்போது டென்ஷனுக்கான ஃபார்முலா என்ன? டி. இந்த இடத்துல இந்த டென்ஷன், இந்த டி வந்து எதை பொறுத்து அமையுதுன்னா இதை பொறுத்து அமையுது. அப்போது டென்ஷன் எதனால்? எம்பி இன்டூ ஜி. இந்த டென்ஷன் எது கொடுக்குதுன்னா இந்த மாஸ் தான் கொடுக்குது டென்ஷன். சார் ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த மாஸுக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அது என்னது? எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு த மியூ இன்டூ மாஸ் ஆஃப் த ஏ இன்டூ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. ஓகே, இப்போ நமக்கு இந்த சிஸ்டம் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படி சொன்னால் நம்ம இதுக்கு மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். என்ன ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல டென்ஷன் வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ நமக்கு டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும் நமக்கு? எம்பி இன்டூ ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மியூ இன்டூ எம்ஏ இன்டூ ஜி. இந்த ஜிக்கு ஜி கேன்சல் பண்ணிடுறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எம்பி தான். அதாவது இந்த மாஸினுடைய மாஸ் கண்டுபிடிக்கணும், பியினுடைய மாஸ் கண்டுபிடிக்கணும். தட்ஸ் ஈக்குவல் டு நமக்கு மியூ இன்டூ எம்ஏ. அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு மியூனுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நமக்கு 0.2 இன்டூ எம்ஏனுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.4 கிலோகிராம். இதுதான் கரெக்டான ஆன்சர், 0.4 கிலோகிராம். ஸோ அப்போ நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள், எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பி ஆப்ஜெக்டினுடைய மாசு 0.4 கிலோகிராம், ஆப்ஷன் டி, அதுதான் கரெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, a mass m is suspended by a rope from a rigid support at A as shown in this figure. The another rope is tied at the end B and it is pulled horizontally with the force. If the rope AB makes an angle theta with the vertical, then the tension in the string AB is. இதுதான் கொஸ்டின். அதாவது நம்ம இந்த இடத்துல ஏபியில் டென்ஷன் என்ன அதான் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இடத்துல மேலே இந்த ஒரு ரோப்பில் வந்து மாஸ் தொங்க விட்டுருக்கு. டாப் எண்டு வந்து ஏ, பாட்டம் எண்டு வந்து பி. இந்த பாட்டம் எண்டில் ஒரு கயிறு கட்டி நம்ம என்ன செய்கிறோம், பிடிச்சி இழுக்கிறோம். அப்போ இழுக்கும் பொழுது அந்த மாஸ் கொஞ்சம் நகருது. அப்போது அந்த டென்ஷன், அந்த ஸ்ட்ரிங் வழியாக ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டுக்கிறாங்க கொஸ்டின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் பார்க்கலாம். இப்போது a mass is suspended by means of thread. இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு ரோப்பு கட்டி பிடிச்சி இதை இழுக்கிறோம். அப்போ இது ஏ எண்டு, இது பி எண்டு. அப்போ ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்ப்போம். டென்ஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் கண்டுபிடிக்கணும், அதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்போ டைரக்ஷனில் நமக்கு ஒரு லைன் வரைங்க. இந்த ரோப்புக்கும் வெர்டிக்கல் லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா. அப்போ இந்த ரோப்பில் ஆக்ட் பண்ணக்கூடியது டென்ஷன் டி. இதை நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று அட்ஜசன்ட் காம்பனண்ட்டு டி காஸ் தீட்டா, இன்னொன்று வந்து ஆப்போசிட் காம்பனண்ட் வந்து டி சைன் தீட்டா. சரி, இந்த டீயை நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணியிருக்கிறோம், அட்ஜசன்ட் காம்பனண்ட் அந்த ஆப்போசிட் காம்பனண்ட். ஓகே, இப்போ இந்த டைரக்ஷனில் என்ன ஆக்ட் பண்ணுது, ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ டவுன்வர்ட் டைரக்ஷனில் இந்த ஆப்ஜெக்டினுடைய வெயிட் கீழே ஆக்ட் பண்ணுது, அது எம்ஜி. இப்போ நம்ம 4 காம்பனண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்க பார்க்கலாம். என்னென்ன காம்பனண்ட் பாருங்கள் பார்க்கலாம். இது ஃபோர்ஸு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆக்ட் பண்ணுது. இங்கே வந்து டி சைன் தீட்டா, மேலே டி காஸ் தீட்டா, கீழே வந்து எம்ஜி. இப்போ இதுலேருந்து நம்ம இந்த காம்பனண்ட்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். எதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணனா இந்த டி காஸ் தீட்டா வெர்டிக்கலாக. ஓகே, நம்ம இப்போ 4 காம்பனண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த 4 காம்பனண்ட் இங்கே பார்க்கலாம். அப்போ டி காஸ் தீட்டா அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குது, எம்ஜி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இங்கே டி சைன் தீட்டா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அடுத்தது இங்கே எஃப் வந்து லெஃப்ட் டு ரைட். இப்போ பேலன்ஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க பார்க்கலாம். டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அடுத்து வந்து டி சைன் தீட்டா
sin theta is equal to f. நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இது பேலன்ஸ்டு, ஓகே இது பேலன்ஸ்டு, இதுவும் பேலன்ஸ்டு. இப்போ நம்ம t தான் கண்டுபிடிக்கணும். அப்போ t is equal to இந்த sin theta மட்டும் இங்கே கொண்டு வந்தால் போதும், f divided by sin theta. So this is the expression for the tension. அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த டென்ஷன், பியிலேருந்து ஏ நோக்கி ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன். ஓகேவா, கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம எதுக்கு போகலாம், ஆப்ஷனுக்கு போங்க பார்க்கலாம். அப்போ ஆப்ஷனை ஒரு தடவை படித்து பாருங்கள். அந்த ஆப்ஷனில் எது கரெக்டு? ஆப்ஷன் பி, டென்ஷன் T is equal to f divided by sin theta. அதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ பியிலேருந்து ஏக்கு ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ ஆப்ஷனை பாருங்கள் ஒரு தடவை. ஆப்ஷன் பி f by sin theta அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A heavy uniform chain lies on the horizontal tabletop. அந்த டேபிள் டாப் மேலே இருக்குது. If the coefficient of friction between the chain and the table surface is 0.25, then the maximum friction of the length of the chain that can hang over one end of the table is. இதுதான் கொஸ்டின் நமக்கு. ஓகேவா, அதாவது ஒரு டேபிள் மேலே ஒரு செயினை போட்டிருக்கிறோம். ஒரு பார்ட்டு டேபிள் மேலே இருக்குது, இன்னொரு பார்ட்டு தொங்கிட்டு இருக்கு. சரியா? அப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்படி வழுக்கிட்டு விழுந்துடும். அப்போது மேக்ஸிமம் லெங்த் எவ்வளவு நம்ம தொங்க விடலாம், அந்த எல்லு தான் கேட்டிருக்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ ஒரு டயக்ராம் பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள் மேலே அந்த செயினை போட்டிருக்கோம். அந்த செயினுடைய டோட்டல் லெங்த் எவ்வளோன்னு சொன்னால் கேபிட்டல் எல். ஒரு போர்ஷன் எவ்வளவு? எல் மைனஸ் எல் லெங்த் இந்த டேபிள் மேலே இருக்குது. ஸ்மால் எல் லெங்த் அங்கே தொங்கிட்டு இருக்கு, ஹேங்கிங். டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு செயின், மெட்டல் செயினை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த பார்ட் ஆஃப் த போர்ஷன் டேபிள் மேலே இருக்குது, மிச்சத்தை தொங்க விட்டுருக்கிறோம். அப்போ சப்போஸ் இந்த செயினை கீழே இழுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு லிமிட்டுக்கு மேலே கீழே விழுந்துடும். அப்போ மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ லெங்க்த்தை நம்ம தொங்க விட முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸ்மால் எல் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த செயினுடைய டோட்டல் லெங்க்த் எல். அப்போ அந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய அந்த செயினுடைய லெங்க்த் கேபிட்டல் எல் மைனஸ் ஸ்மால் எல். அங்கே தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த செயினுடைய லெங்க்த் ஸ்மால் எல். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஸ்மால் எல். கண்டுபிடிக்கலாமா? ஓகே. இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த டோட்டல் செயினுடைய மாஸ் கேபிட்டல் எம். இப்போ நம்ம ஸ்மால் எல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கண்டுபிடிக்கலாமா? ஓகே. இப்போது இந்த செயினுடைய டோட்டல் மாஸ் கேபிட்டல் எம், அதனுடைய டோட்டல் லெங்க்த் கேபிட்டல் எல். இங்கே சஸ்பெண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த செயினுடைய லெங்க்த் ஸ்மால் எல் அப்படின்னு சொன்னால் மிச்சம் இந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய லெங்க்த் எல் மைனஸ் எல். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா இந்த செயினுடைய மாஸ் பர் யூனிட் லெங்க்த் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் மாஸை எல்லால் நம்ம டிவைட் பண்ணிட்டா நமக்கு கிடச்சிரும். ஓகே. இப்போ இந்த தொங்கிட்டு இருக்கக்கூடிய செயின் மேக்ஸிமம் நம்ம இழுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் இழுத்தா கூட கீழே விழுந்துடும் அப்படி. அப்போ அதான் மேக்ஸிமம் லிமிட் நிறுத்தியாச்சு. அப்போது இந்த சிஸ்டம் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பார்ட்டினுடைய வெயிட்டு டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுது இந்த டைரக்ஷனில். அப்போ அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இந்த பார்ட்டினுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இந்த பார்ட்டுக்கும் அந்த டேபிளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். சரி, ஓகே. அப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த பார்ட் எல் மைனஸ் எல் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த ஸ்மால் எல் போர்ஷன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு மியூ எம் ஜி. அப்போ நம்ம மியூ அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எம் அப்படிங்கிறது இந்த பார்ட்டினுடைய மாஸ், அதாவது இந்த பார்ட்டினுடைய மாஸ். அந்த பார்ட்டினுடைய மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் மாஸ் பர் யூனிட் லெங்க்த்து எம் டிவைடட் பை எல். அதை எதோட மல்டிப்ளை பண்ணும்? இந்த பார்ட்டினுடைய லெங்க்த்தோட மல்டிப்ளை பண்ணும். அப்போ எல் மைனஸ் ஸ்மால் எல். இப்போ இதுதான் இந்த பார்ட்டினுடைய மாசு. ஃபார்முலாவுக்கு வந்தாச்சா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஜி மல்டிப்ளை பண்ணியாச்சு. இதுதான் நமக்கு இந்த பார்ட்டுக்கும் டேபிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா.
இஸ் ஈக்குவல் டு, இப்போ வெயிட் கண்டுபிடிக்கணும், வெயிட்டுக்கு ஜென்ரல் ஃபார்முலா m இன்டூ ஜி. ஸோ அப்போது இந்த பார்ட்டினுடைய எம் கண்டுபிடிக்கணும். அப்போது மாஸ் பர் யூனிட் லெங்த் m பை எல், அதோட எதை மல்டிப்ளை பண்ணும், எல்லை மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த பார்ட்டினுடைய மாஸ் கிடச்சிருமா? ஓகே, அதுக்கு பிறகு என்ன மல்டிப்ளை பண்ணும், ஜி மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணணும், m பை எல்லுக்கு m பை எல்லை கேன்சல் பண்ணியாச்சு, இந்த ஸ்மால் ஜிக்கு இந்த ஸ்மால் ஜிக்கு கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எல். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். மியூ இன்ட்டு எல் மைனஸ் எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி போய் எழுதுங்க பார்க்கலாம். மியூ இன்ட்டு கேபிட்டல் எல் மைனஸ் மியூ இன்ட்டு ஸ்மால் எல் இஸ் ஈக்குவல் டு எல். இப்போ இந்த டேர்மை இங்கே கொண்டு வாங்க, இங்கே மைனஸாக இருக்கிறது இந்த டேர்ம் வந்துச்சுன்னா என்ன செய்யும், ப்ளஸ் ஆகும். அப்போ மியூ இன்ட்டு கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் மியூ இன்ட்டு எல். மியூ எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல் ப்ளஸ் மியூ இன்ட்டு எல். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்க, இதுலேருந்து ஸ்மால் எல்லை வெளியில் எடுத்துட்டா மிச்சம் இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும், ப்ளஸ் இங்கே மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்குது, மியூ இருக்குது. இப்போ மியூ எல் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. ரேஷியோ என்ன ரேஷியோ கண்டுபிடிக்கணும், இந்த ஸ்மால் எல் டிவைடட் பை கேபிட்டல் எல், இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஸ்மால் எல்லை ஒரு சைடு வச்சுட்டு கேபிட்டல் எல்லை இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. அப்போ மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணும்பொழுது மியூ நியூமரேட்டரில் இருக்குது, 1 ப்ளஸ் மியூ டினாமினேட்டருக்கு வருது, இது டினாமினேட்டருக்கு வருது. ஸோ மியூனுடைய வேல்யூ எவ்வளோன்னு சொன்னாக்க 0.25 டிவைடட் பை 1 ப்ளஸ் 0.25. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0.25 டிவைடட் பை 1.25. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0.2 கிடைக்கும். இதை பர்சன்டேஜில் கொடுத்தா 20%. இது எவ்வளோ கொடுத்தா 20%. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது எவ்வளவு போர்ஷன் ஆஃப் த அந்த செயின் கீழே தொங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், டோட்டல் லெங்த்தில் 20% ஆஃப் லெங்த் வந்து கீழே தொங்கிட்டு இருக்கலாம். அப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 20% அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது கொஞ்சம் அனிமேஷனோட செஞ்சுருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதை தரோ பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் தரோ பண்ணிங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு ஈஸியாக நீட்டோ மற்ற எக்ஸாமை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.